கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில் உலகத்தில் எவ்வளோ ஜனங்க எல்லாருக்கும் பார்த்தீங்களா எப்போவுமே தரித்திரமாகுது. எங்களுக்கு பணமே சேர மாட்டுது, பணமே மீற மாட்டேங்குது, தேவைக்கு பத்தவே மாட்டேங்குது. இந்த பாட்டு தான் எல்லோரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி இந்த தரித்திரம்லாம் எப்படி நீங்கணும், இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வேதத்தின் அடிப்படையில் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம எது சொன்னாலும் யார் சொன்னாலும் எடுத்துக்க முடியாது. வசனம் எது சொன்னால் கரெக்டாக அது, ஏன்னா ஜீவனுள்ள தேவனுடைய வசனம் அது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் ஐஸ்வர்யவான், இயேசு ஐஸ்வர்யவான். ஆனால் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் நம்ம ஐஸ்வர்யவான மாறுவதற்காக அவர் தரித்திரரானார்னு வேதம் சொல்லுது. பாருங்க, ஐஸ்வர்யவானாக்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் பிறந்ததே ஒரு ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தார். ரொம்ப போன இடத்துலலாம் சத்திரங்களுக்கு போனாங்க, வசதியாக போய் குழந்தை தங்கினாங்க. இவங்க குழந்தை பிறகுறதுக்கு நிறகர்பியாக இருந்து கூட போக முடியல, எந்த சத்திரமும் கிடைக்கல. சத்திரத்துக்கு போல ஒரே ஒரு மாட்டு தொழுத்து தான் இயேசு பிறந்தார். கந்த துணிகள் தான் சுற்றி வச்சுருந்தாங்க குழந்தை பிறந்தா. எல்லாமே ஏழ்மை தான். எங்கே தங்குறதுக்கு வீடுக்கு இருந்தார், எங்கே போவார், எங்கே சாப்பிடுவார், வருவார், எல்லாம் ஏழ்மையின் ரூபத்தில் இருந்தார் அவர். இப்படி ஏழ்மையின் ரூபத்தில் அவர் இருந்ததுனால எதுக்காக அப்படி வந்தார்னா, நம்ம ஐஸ்வர்யன் ஆகிறதுக்காக அவர் தரித்திரரானார். அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு பெரிய ராஜா பார்வன் வீட்டிலே கூட பிறந்திருக்கலாம். இல்லை, ஏழைங்களெல்லாம் ஐஸ்வர்யன் ஆக்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ண தரித்திரரானார்னு வசனம் சொல்லி. ஏன் தரித்திரம் நீங்களும் நம்ம என்ன பண்ணணும் சொன்னால், எரேமியா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயங்காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான். இங்கே அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது. இப்போ அநியாயமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சா என்ன நடக்கும்னு சொன்னால், அதனால் நம்மளுக்கு தரித்திரமே போகாது. எதை சம்பாதித்தாலும் என்ன வேலை செய்தாலும் நியாயமாக செய்யணும். பாலில் தண்ணி கலந்து கொடுத்துட்றாங்க, சாமான்களில் என்னென்னத்தையோ கடுகுல ஏதோ கலந்துடுறாங்க, அரிசியில் கலந்துடுறாங்க, எதோ ஒன்று கலந்து என்ன பண்ணுறாங்க, அநியாயமாக சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் இதை வாங்கி கொடுக்குறோம், அதை வாங்கி கொடுக்குறோம், வேலை வாங்கி கொடுக்குறோம், உங்களுக்கு எல்லாமே செய்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படி பாரு ஏமாத்திடுறாங்க. அப்புறமா இந்த பணத்தை கட்டுங்க, உங்களுக்கு இதை கொடுத்துட்றேன், நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு 10,000 கொடுக்குறேன்றாங்க. அத்து ஜனங்களும் ஏமாந்துடுறாங்க, அத்தாட்சின்னு அப்படியே போயிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி அநியாயமாக சம்பாதிக்கிற ஜனங்களை இப்போ பார்க்குறோம். அநியாயமாக சம்பாதிச்சா அவங்களுக்கு பாடு எப்படின்னா, அவன் தரித்திரம் போகாது, ஐஸ்வர்யம் வராது, தரித்திரே இருக்க வேண்டியதுதான். அதனால் நம்ம சம்பாத்தியம் எப்படி இருக்குனாக்கா, நம்ம அநியாயமான இருக்கக்கூடாதுன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. நீதியாக நியாயமாக சம்பாதிக்கணும். அது மட்டும் இல்லை, நீதிமொழி 22:16 தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒழுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். பாருங்க, தரித்திரில் ஒழுக்கக்கூடாது. தரித்திரங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. உன்னை விட தரித்திரமாக ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள போய் நம்ம அநியாயமாக ஒடுக்கிற காரியம் நம்ம செய்யக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த லூக்கா புதிய ஏற்பாடு லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சகேன்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவர் எப்பேற்பட்ட மனுஷனா, பாவியான மனுஷன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன வேலை செய்யணும், கவர்மெண்ட்டில் ஒரு டேக்ஸ் கலெக்டரை வேலை செய்துவர் அவர். ஆனால் அவர் டேக்ஸ் கலெக்டரை வேலை செய்தால் என்ன பண்ணார்னா, அநியாயமாக சம்பாதிச்சார். ஒரு 100 ரூபா வாங்கினா 400 ரூபா கொடுன்னு வாங்கிக்கிறது. 100 ரூபாய்க்கு 400 ரூபா வாங்கினா அது லஞ்சம் வாங்கின மாதிரி தானே. அந்த மாதிரி பணத்தை சம்பாதிச்சாலும் வசனத்தில் பார்க்குறோம். இந்த மாதிரி அநியாயமாக லஞ்சம் வாங்கி அநியாயமான காரியங்களை செய்தால் நம்மளுக்கு தரித்திரமே போகாது, ஐஸ்வர்யமும் வராது. அதனால் நம்ம நியாயமாக சம்பாதிக்கணும் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, இந்த சகையை பற்றி நம்ம பார்க்கும்போது அவன் பாவியாக தான் இருந்தான், அநியாயமாக தான் சம்பாதிச்சான். ஆனால் அவன் என்ன செய்தான்னா, இயேசு எப்படிப்பட்ட பார்க்கணும்னு விரும்பினா, அந்த விருப்பம் உள்ளத்தில் வந்ததை இயேசு பார்த்தார். ரொம்ப குள்ளம் ஜனங்க கூட்டத்தில் பார்க்க முடியல. அதனால் ஓடி போய் ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறி
நின்று மேலேருந்து பார்க்குறான் அந்த இயேசு எப்படிப்பட்டவர் பார்க்கலான்னு பார்க்குறான். இந்த உள்ளத்திருந்த எண்ணத்தை பார்த்தே இயேசு நேராக அவங்ககிட்டே போய் பேர் விட்டு, அப்போ தான் சகையை இயேசு பார்க்குறது, இயேசு சகையை பார்க்குறது. பேர் விட்டு சகையை சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் வந்து தங்கணும்னு சொல்கிறார். இப்போ எப்போ அவன் உள்ளத்தில் அந்த வாஞ்ச தாகம் இருந்துச்சோ, அப்படி இருந்த போது என்ன நடந்ததுன்னா, இயேசுவே இறங்கி வானா, எல்லாம் பாவி அவங்க வீட்டில் போய் தங்குறாருன்னா கூட அவர் அதை காதிலே போட்டுக்கல. மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ளத்தில் இருந்ததுனால, கர்த்தரை பார்க்கணும் நேசிக்கணும்னு சொன்னதுனால அவன் உள்ளத்துக்கே அவங்க வீட்டுக்கு போனார், அவன் உள்ளத்தில் வந்தார், அவன் பாவத்தெல்லாம் மன்னித்தார், அவனை ஆபிரகாம் குமாரனா மாற்றிட்டார். அதனால் நம்மளுக்கு ஐஸ்வர்யம் வரணும்னு சொன்னால், நம்ம தரித்திரம் போகணும்னு சொன்னால், அந்த சகையை போல கர்த்தர்ட்ட வந்தால் கண்டிப்பாக கர்த்தர் அற்புதம் செய்வார். அடுத்தபடியாக பார்க்கும்போது யாக்கோபு 5:3 உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். யாக்கோபு 5:4 இதோ உங்கள் வயல்களை அறுத்து வேலைக்காரருடைய கூலிகளால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது, அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. இதில் என்ன புரியுது நமக்குன்னா, அந்த 4ஆம் வசனத்தில் கூலி நம்மக்கிட்ட யாருன்னா வேலை செய்தாங்களாம், கூலிக்காருக்கு உடனே கூலி கொடுத்துடணும். வேலை முடிஞ்ச உடனே அப்புறம் வா, நாளைக்கு வா, அப்புறம் கொடுக்குறேன், இந்த மாதிரி செய்து அது கர்த்தர் பிரியமில்லாத காரியம். இப்படி கூலி கஷ்டத்துக்கு அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாததான் நம்மக்கிட்ட வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக செய்த வேலைக்கு ஏற்ற கூலி கொடுத்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். அந்த ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு வசனம் சொல்லுது. அவர் என்ன பண்ணுவார், அதை திரும்ப கொடுப்பார், நஷ்டல் வட்டி போட்டு கொடுப்பார். ஏழைக்கு இறங்கி செய்யணும், கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்ய அந்த கூலியை நம்ம மோசம் பண்ணக்கூடாது. இப்போ வா நாளைக்கு வாண்டது, பாதி கொடுக்குது பாதி கொடு, அந்த மாதிரி செய்தாக்கா நமக்கு தரித்திரம் போவே போகாது. அது மட்டும் இல்லை பாருங்க, இன்னொரு காரியம், சோம்பலான வாழ்வு நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. தன் வேலையிலே அசதியாக இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன், நீதிமொழிகள் 18:9. அது மட்டும் இல்லை, நீதிமொழிகள் 20:13 தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி அடைவாய். இப்போது வேலையில் அசதியாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் எப்போ பாரு சிலர் தூங்கினே இருப்பாங்க, வேலைக்கே போக மாட்டாங்க. நான் நேரடியாக பார்த்த ஆளுகளை தான் இப்போ சொல்கிறேன். நீ சின்ன வேலையோ பெரிய வேலையோ கண்டிப்பாக என்ன செய்யணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். சிலர் வேலைக்கே போவாத, யாருன்னா கொடுப்பாங்க கையேந்தின்னு போகிறது, அவங்ககிட்ட கடன் வாங்கி இவங்க கடன் வாங்கி இங்கே வந்து அங்கே கொடுத்து என்னென்னோ பண்ணுறாங்க. அவங்க தரித்திராவே தான் இருப்பாங்க, வீட்டில் சாப்பாடு கூட இல்லாத போயிடும். அதனால் நம்ம தூக்கத்தை விரும்புறது, படுத்துட்டு தூங்குறது, அசதியாக இருக்கிறது, வேலைக்கு போகிறதில்ல, வேலை செய்யாது இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகனாக்கா நம்மளுக்கு ஐஸ்வர்யம் வராது, தரித்திரம் தான் வரும். இன்னொரு நீதிமொழி 24:33 இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடங்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கினே இருக்க வேண்டியதான், உன் வறுமையே போவாது. யாரானாலும் ஆதியில் ஆதாமை ஏவாளை சிருஷ்டித்து வச்சு எல்லாமே பழங்களும் எல்லாமே இருந்துச்சு. அவங்களுக்கு கூட சோம்பியாரே உள்ள ஆண்டவர் அவங்களுக்கு அந்த நிலத்தை பண்படுத்தணும், தோட்டத்தை பாதுகாக்கணும், தோட்டத்துல எல்லாம் வேலை செய்யணும்னு வேலை செய்ய சொன்னார். அந்த நாளில் எப்போ அந்த உலகம் உண்டான பொழுதே அந்த நாள் இந்த நாள் வரலாம் ஏதாவது ஒரு வேலை செய்யணும், வேலை செய்யாது இருக்கவே கூடாது. யாரோ கொடுப்பாங்க, யாரோ பண்ணி யாரை சொத்தை வாங்கிக்கலாம், எங்கப்பா அப்படி யோசிக்கவே கூடாது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். எந்த வேலைனாலும் சரி, சின்ன வேலையோ பெரிய வேலை செய்தால் உனக்கு ஐஸ்வர்யம் வரும். நீ வேலையே செய்ய மாட்டேன், தூங்கி நிற்பேன், ஊர் சுற்றி நிற்பேன்னு சொன்னால் கண்டிப்பாக உனக்கு தரித்திரம் தான் இருக்கும். அந்த தரித்திரம் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னா நம்ம வேலை செய்து பிழைக்கணும். ஒரு வசனம் கொடுக்குது பைபிளில், என்னன்னா வேலை செய்ய மனதில்லாத இருப்பேன் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடவும் கூடாதுன்னு வசனம் இருக்குது. நீ சாப்பிட்ணும், மனைவி பிள்ளைங்க சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக நீ வேலை செய்ய தான் ஆகணும். அப்போ தான் உன் தரித்திரம் போகும், ஐஸ்வர்யம் வரும். அது மட்டும் இல்லை, உபாகமம் 14:22 உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதையினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலாலும் தசமாகத்தை பிரித்து நீ நல்லா இருக்கணும்னு சொன்னால், எப்போதும் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுமா, கண்டிப்பாக விளைச்சலில் வர்ற விளையலில் என்ன பண்ணோம், அந்த தசமபாகம் எடுக்கணும். நாங்கள் எந்த வேலை செய்கிறோம், என்ன வேலை செய்கிறோம், நாங்கள் விளைச்சல் எங்கே விளைச்சல் இல்லைன்னா
நீ சம்பாதிக்கிறல்ல, அந்த சம்பாதத்தில் 10ல் 1 பங்கு எடுத்து கர்த்தர் முதல்ல கொடுத்துரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லிட்டு பாருங்க, இந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று, அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க சொல்லலாம், நான் ஒன்றும் பயிர் வேலை செய்யலை, பயிர் வேலை செய்வானே, பழைப்புக்காக ஏதோ ஒரு வேலை செய்கிற, கரெக்ட். அந்த வேலையில் வந்த சம்பாதத்தில் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 10ல் 1 பங்கு, ஒரு 10,000 சம்பாதிச்சா ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிரு. முதல்ல ஆண்டவர் காணிக்க கொடு. நீ காணிக்க கொடுக்கலாம், ஊழியக்காரர் பழைக்க மாட்டாங்கன்னு நினைக்காத. நீ கொடுத்தாலும் கொடுத்தாலும் கர்த்தர் அவங்கள போஷிப்பார். ஆனால் நீ அவங்களுக்கு கொடுக்குறது, இது கர்த்தர் கொடுக்குற, இது நீ செய்வாயானா கண்டிப்பாக கர்த்தர் இடம் கொள்ளாமற் போகும் மட்டுமாய் கர்த்தர் நான் ஆசீர்வதிப்பேன். இப்போ என்னுடைய சாட்சியாக நான் சொல்ல முடியும், எவ்வளோ சொல்ல முடியும். எனக்கு வேலை செய்து ரிட்டையர்ட் ஆன உடனே வந்த பணத்தை எடுத்து முதல்ல தசபாகம் எடுத்துன்னு போய் பாஸ்டர்கிட்ட கொடுத்தேன். அவ்வளோதான். எவ்வளோ மண்ணுக்கு அதில் தசபாகம் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். ஜெபம் பண்ணி வீடு கட்டணும்னு நினச்சி தொடங்கினா அந்த வீடு கட்டி முடிக்கிறவங்க ஒரு 100 ரூபா கூட கடன் வாங்கல. வீடு கட்டி முடிக்க கர்த்தர் அற்புதம் செய்தார். கர்த்தருக்கு முதல்ல கொடுத்துப்பாரு, கண்டிப்பாக அற்புதம் செய்வார். கண்டிப்பாக அற்புதம் செய்வார். இது வசனம் இல்லை, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, கண்டிப்பாக அற்புதம் செய்வார். அதனால் உன் தரித்திரம் போனோன்னா என்ன பண்ணா, வருகிற வருமானத்தில் முதல்ல எடுத்து போய் காணிக்க கொடுத்துரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுக்கும்போது கர்த்தர் உனக்கு மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே, அப்படி வசனம் சொல்லுது. இப்போது நீ ஊழியக்காருக்கு செய்து ஊழியத்துக்கு செய்கிற காரியங்களில் அதை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. நாளை முடிஞ்சால் ஒரு மிஷினரி கூட என்ன பண்ணலாம், தாங்கலாம். இல்லை மிஷினரிக்கு உன்னால் முடிஞ்ச 500 1000 ஏதோ ஒரு காணிக்க கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக நீ மிஷினரினா அவங்க ஊழியத்தை வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியம் செய்யறதுக்காக கஷ்டத்தில் போய் எவ்வளோ ஜனங்களுக்கு சத்தியம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக என்ன பண்ணுவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனம் என்ன சொல்லுதுன்னா, சரி தண்ணீர் பாய்ச்சலான நீர் பாய்ச்சலான இடங்களில் விதை வச்சின்னா உனக்கு நல்ல பலன் வரும்ன்றார். அதாவது இந்த மாதிரி ஊழியர்கள், கஷ்டத்தில் இருக்கிற ஊழியர்கள், உண்மையாக ஊழியம் செய்யறவங்களுக்கு நம்ம காணிக்க கொடுக்கும்போது, அவங்கள தாங்கும் போது நம்ம கஷ்டம் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் கொடுத்துருந்தேன், இப்போ மிஷினரி தாங்குற அளவுக்கு என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, கொடுக்க கொடுக்க கர்த்தர் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. நானும் அதை சொல்லுவேன், கர்த்தர் கொடுக்க கொடுக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால் நீ கொடுங்கள், அப்போது கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, எங்களை செய்தான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற ஐயா. இந்த வேலையில் கர்த்தாவே சோத்திரிக்கிற ஐயா. தரித்திரமாகவே இருக்கக்கூடாது, நாங்கள் ஐஸ்வர்யவான மாறணும்னு கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரே, நீ கர்த்தாவே அதற்காக நீ தரித்திர ஆண்டீர் நான் வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. இந்த தரித்திரம் நீங்கன்னா என்ன செய்யணும்னு எங்களுக்கு ரோடு பேசினீங்கப்பா. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒருத்தராவது தரித்திரமாக இருக்கவே கூடாதப்பா. கடனில் இருந்தால் அந்த கடன் பிரச்சனைலாம் மாற்ற ஒரு அற்புதம் செய்யுங்க. நீங்கள் சொன்னால் ஆகும். நீ கட்டளையிட நிற்கன்னு வேதவசனம் சொல்லுதப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, கஷ்டம் மாறி கடன் தொல்லை மாறி ஆண்டவர் அற்புதமாய் வழி திறக்க முடியும். எவ்வளோ பேர் கர்த்தர் அறியாதவங்க தற்கொலை பண்ணி சாகுறாங்கப்பா கடன் சொல்லிட்டு. அந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாதப்பா. அந்த இப்பொழுது வசனத்தை கேட்கறது யாராக இருந்தாலும் உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது, உண்மை நம்பும் போது, உண்மை பிடித்து கொள்ளும் போது, உமக்காய் ஜீவிக்கும் போது அற்புதம் செய்து கர்த்தாவே எல்லாவற்றிலும் ஒரு வழி திறந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்க விசுவாசிக்கிறப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தரித்திரம் நீங்க ஐஸ்வர்யமாக மாற, கடன் தொல்லாம் மாற ஒரு அற்புதம் செய்யுங்க. அற்புதம் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அவர்கள் தேவையை சந்தித்து அற்புதம் செய்தும் நாம் மைப்படுத்திக் கொள்ளுங்க. அது உம்மால செய்ய முடியும். ஆண்டவரே, நோக்கி பார்த்தவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது. அது வெட்கப்பட்டு போனதில்லப்பா. எந்த எந்த காரியத்துக்காக ஜனங்கள் கர்த்தாவே துக்கத்தோடு இருக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க, அந்த பிரச்சனையை மாற்றுங்க. ஒரு அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.